அனைவருக்கும் வணக்கம். சனி பயிற்சியால் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் துலாம் ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சனி பயிற்சியால் நல்ல பலன்கள் பெறப்போகிறது அப்படின்னே சொல்லப்படுது. துலாம் ராசிக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியதாக சனி பகவான் கேந்திரத்துடனும் திரிகோணத்துடனும் அதிபதியாக இருக்கார். துலாம் ராசியில் சனி பகவான் உச்சம் அடைகிறார். தொட்டவை அனைத்திலுமே வெற்றி காண்பிக்கக்கூடியதாக இருக்கு. வெற்றி மேல் வெற்றி என்று அனைத்து நல்ல ஒரு சுப பலன்களும் உங்களுக்கு பெறப்போகிறது அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கு. உங்களுடைய ராசிக்கு இந்த 2025 சனிப்பெயர்ச்சி பெரிய அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான நல்ல காரியங்களும் நடக்கும். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. கடன்கள் தீரும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. அலுவலகத்தில் சம்பள உயர்வு பதிவு உயர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. 27 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கப் போகிறது. இதே போல் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு. இனி 30 ஆண்டுகளுக்கு பிறகுதான் உங்களுக்கு கிடைக்கும். திரும்பிய பக்கமெல்லாம் வெற்றி கிடைக்கும். இதுவரை அதிர்ஷ்ட குருவால் எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை அடி வாங்கியிருப்பீங்க. 6ஆம் வீட்டில் அதிபதி 8ஆம் வீட்டுக்கு வந்து உங்களை கடும் பாதிப்புக்குள்ளாகியிருப்பார். துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய தோல்விகள், வம்பு வழக்குகள், எதிரிகள், நோய், கடன் போன்ற தொல்லைகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் இருந்திருக்கும். இது அனைத்துமே தீரக்கூடியதாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். 3ஆம் பாவத்தின் முதல்ல சனி பகவான் சஞ்சாரம் செய்வதால் இடம் வாகனம் விற்பதற்கான அமைப்பு உங்களுக்கு வரும். விற்றாலுமே கடனை அடைத்து அதில் சிறிய ஒரு லாபம் பார்ப்பீங்க. எதை விற்றாலும் அதை விட ஆரம்பமான பொருட்களை நீங்கள் வாங்கலாம். குழந்தைகளுடைய விஷயத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. வீடு, வாகனம், மனை, அலுவலகம் என அனைத்திலுமே அனுகூலமாக இருக்குது. புதனின் நட்சத்திரத்தில் சனி பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்யும் போது வெளிநாட்டில் தொடர்பு, அதன் மூலம் கிடைக்கும் வருமானம், உத்தியோகம், வேலைவாய்ப்பு என வியாபாரம் செய்வது மிகப்பெரிய ஒரு நல்லதாக உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க போகிறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பதால் நீங்கள் ஒரு விஷயத்தை தொடர்வதற்கு முன்பு அது குறித்து நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். இது போன்ற சின்ன சின்ன திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அகல கால்கள் வைக்காமல் பக்குவமாக அனைத்திலுமே கால் வைக்க வேண்டும். குரு 9ஆவது இடத்துல அமர்ந்து ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு ராஜயோகம் உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல பண வரவு அதிகரிக்கும் என்பதால் அதனை புத்திசாலித்தனமாக நீங்கள் பத்திரப்படுத்தியும் வைக்க வேண்டியது அவசியம். பெண்களை பொறுத்தவரை செவ்வாய் கிரகம் 10ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் 10ஆம் இடத்தில் அமர்ந்து 4ஆம் பார்வையான ராசியை பார்ப்பதால் சில நேரங்களில் உங்களுக்கு நன்மை மீறி கோபம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. யோகா, தியானம் போன்றவற்றில் ஈடுபடுத்தி கொள்வது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டாகும். குறிப்பாக வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டில் கல்வி பயில்வதில் நல்ல ஒரு அபிவிருத்தி காணலாம். தொழில்நுட்ப சம்பந்தமான துறைகள், மருத்துவ துறைகள் என போன்றவற்றில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பரிகாரமாக நீங்கள் சனிப்பெயர்ச்சிக்கு எந்த ஒரு பரிகாரமும் தேவையில்லை அப்படின்னே சொல்லலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு நன்மை கொடுக்கும். 100 மற்றும் 1000 மதிப்பெண்களுக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கக்கூடியதாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அதிக மகிழ்ச்சியாக இருந்தால் அதிக துன்பங்களையும் சந்திக்க வேண்டி வரும் என்ற வாழ்க்கை தத்துவத்தை உணர்ந்த உங்களுக்கு மனதில் புதிய சிந்தனை எண்ணங்கள் உருவாகலாம். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையின் கருத்துக்களை காது கொடுத்து கேட்டால் பல பிரச்சனைகள் தீரும். ஒரு சிலருக்கு வீடு, வீட்டு மனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படலாம். தொழில்துறை வியாபாரிகள் கூடுதலாக உழைக்க வேண்டி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் ஏற்படலாம். ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட் ஆகிய
ஆகிய துறையில் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதலை பெற்று கூடுதல் மதிப்பெண் பெற முயற்சி செய்ய வேண்டும். அஜீரண கோளாறுகள் மற்றும் வயிறு வலி ஆகியவை ஏற்பட்டு அகலும். இரவு நேரங்களில் தெருநாய்களுக்கு உணவு அளிப்பது, காலை நேரங்களில் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை மற்றும் அருகம்புல் அளிப்பது பல நன்மைகளை உங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடியதாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திர பலன்களால் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. சித்திரை 3-4 பாதம் மற்றும் சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு சனி, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரணருணர், ரேகஸ்தானத்தில் ராகு சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், அகின சைன போகஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இருக்குது. இந்த காலகட்டம் எடுத்த காரியம் கைகூடும். விரோதிகளும் நண்பர்களாக மாறுவாங்க. மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு விலகக்கூடியதாக இருக்குது. பண வரத்து திருப்தி தருவதாக இருக்குது. கடன் விவகாரங்களில் இருந்து வந்த தேக்க நிலை மாறும். வழக்குகளில் இருந்து வந்த தொய்வு நிலை வேகம் எடுக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையக்கூடியதாக இருக்குது. விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளை நீங்கள் ஈடுபடுவீங்க. பயணங்கள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்க பெறலாம். மேலதிகாரிகளின் உத்தியோகர்களுக்கு நன்மை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு தகுந்த சம்பளத்துடன் கூடிய நல்ல ஒரு வேலை கிடைக்கும். குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்க பெறுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு தக்க தருணத்தில் உதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. வீடு மனை வாங்குவதற்கான தடைகள் அகலக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் விலகலாம். கலைத்துறையில் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது உங்களுக்கு நல்லது. அரசியல்வாதிகளுக்கு கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடையக்கூடியதாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணடைவாங்க. எதிலுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்து விட வேண்டும் என்பதில் மன உறுதி காணப்படலாம். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது. இந்த வாரம் வேண்டிய பணம் வந்து சேரலாம். சாமர்த்தியமான பேச்சினால் காரியங்களில் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அலைச்சல் உண்டாகலாம். அடிக்கடி கனவுகள் வரக்கூடியதாக இருக்குது. வியாபாரிகளுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. வியாபார தொடர்பான முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை தரும். பழைய பாக்கிகள் வசூலாகும் அப்படின்னு சொல்லலாம். விசாகம் 1-2-3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் புதிய ஆர்டர்கள் வருவது மிகவும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து மனநிறைவு அடைவீங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு சூழ்நிலை காணப்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. பரிகாரமாக நவகிரகங்களில் சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமைகளில் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது நன்மை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவர்கள் சூரிய பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருப்பதும் உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகளை கொண்டு சேர்க்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.